ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன்பது ஏகனா யூடியூப் சேனல். எஸ், லாஸ்ட் மேட்ச் கையில் இந்த மேட்ச் தோற்றுட்டோம். அதுக்கடுத்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ரொம்ப அப்செட்டுங்க. நானுமே எல்லாருமே அப்செட் ஆகிருப்பீங்க. ஏன்னா எஸ்ஆர்எஸ் ஸ்டார்ட் பண்ணவே ஒரு 240 அடித்து நம்ம அதை கஷ்டப்பட்டு சேஸ் பண்ணி தோற்றினா கூட நமக்கு பெருசாக வருத்தம் இருந்திருக்காது. பட் ஒரு ஈஸி மேட்ச் கையிலேருந்து தோற்றது வந்து எல்லாருக்குமே பெரிய அப்செட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ எதுக்கு பார்த்தீங்கன்னா 8ல் 6 மேட்ச் ஜெயிச்சா சிஎஸ்கே உள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய டாமினண்ட்டான டீம்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறதில்ல. கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணால் டெஃபினட்டாக இருக்கிற காம்பினேஷன் எல்லாமே உள்ளே கொண்டு போனால் நம்ம டெஃபினட்டாக பிளே ஆஃப் உள்ளே போக சான்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எல்லாமே தெரியும், ஃபஸ்ட் மேட்ச், அதாவது நான் பிளே ஆஃப்குள்ளே போகிறேன். ஃபஸ்ட் மேட்ச் எம்ஐ கூட மோத போகிறோம். எம்ஐ பார்த்தீங்கன்னா மொரட்டு ஃபார்மில் வந்திருக்கான். சரி, இதில் மொரட்டு ஃபார்ம்ன்றத விட திலக் வர்மாவோட ஃபார்ம் பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் ஹர்திக் பாண்டியா சில விஷயங்கள் கொஞ்சம் இறங்கி வந்து மாற்றினார். யோசிக்கவே இல்லை. காம்பினேஷனை மாற்றினார், பவுலிங் காம்பினேஷனை மாற்றினார். ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஓவர் யார் கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா பும்ரா கொடுத்தாரு. இது மாதிரி அப்படி பண்ண மாட்டார், தீபக் சார் கொடுப்பாரு. ஸோ நிறைய விஷயங்கள் மாற்றினார். புதுசாக ஒரு பர்சன் உள்ளே கொண்டு வந்தார். அவரை ஓப்பனிங் இறக்குனார் டேரெக்டாக. அவர் ஆடுறாரு, ஆடல ட்ரை பண்ணார். சூர்யாவை டூடர் கொண்டு வந்தார். ஸோ அந்த மாதிரி நிறைய மாற்றம். இவர் கொஞ்சம் டவுன் ஆர்டரில் வந்து திலக் வர்மாவை பூஸ்ட் பண்ணி கொஞ்சம் இந்த ஒரு ஃபுல் செட்டப்பே மாற்றிட்டார் ஹர்திக் பாண்டியா. எதனால தான் கொஞ்சம் இறங்கி வந்தார். இதை ஏன் ப்ரோ நாம் சொல்கிறோம் எம்ஐ வந்து அந்த அளவுக்கு மெருகாத்துறீங்கன்னா, ஓகே, எம்ஐ நம்ம மெருகாத்தலாம். எம்ஐ வந்து நல்லா கம்பேக் கொடுத்தாங்க. ஜிடிக்கு வந்து பயங்கரமாக அடி, ரன் ரேட்டு, நெட் ரன் ரேட் அவங்களுக்கு காலி. ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஐ நல்லது பண்ணால் ஜெயிச்சு மேலே வந்தாலும் நெட் ரன் ரேட்டில் ஜிடி தள்ளி விட்டால் ஓகே, ஜிடி இப்போ கீழே போயிட்டாங்க நெட் ரன் ரேட்டில், அதில் பாதத்தில். பட் நாம் என்ன கற்றுக்கணும், இப்போ ஆயுஷ் மாத்திரைக்கு இன்ஜுரி, எல்லாருக்குமே தெரியும், இன்ஜுரி ஆகிடுச்சு. ஸோ டெஃபினட்டாக அந்த இடத்துல உருவில் பட்டேலை கொண்டு வரணும். ஆனால் உருவில் பட்டேல் எப்படிப்பட்ட ஒரு பிளேயர்னா, ஓப்பனிங் இறங்கி ஆடினான்னா டெஃபினட்டாக கேமோட மொமெண்டமே மாற்றி விட்டுருவார், மொத்தமாக மாற்றி விட்டுருவார். அவர் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் 28 பால் செஞ்சுரி அடிச்சிருக்காரு நம்ம லோக்கல் லீக்ல எல்லாமே. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அடித்த அடி ஒரு சூரியவன்சி போல், ஒரு பிரியான் ஷாரியா போல், அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், அபிஷேக் சர்மா போல் அந்த பர்சனை வந்து அகைன் பவர் பிளே தாண்டி நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்கன்னா இப்போது சொல்கிறேன், சுத்தமாக வேஸ்ட்டு. அவரோட திறமை வந்து ஃபுல்லாக வெளிவருது. அவர் பவர் பிளேவிலேருந்து ஆட வேணும். அப்போ என்ன ப்ரோ எதிர்பார்க்குறீங்க? திரும்ப 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 இந்த சீசன் பாதி வந்துருச்சு, நம்ம இதான் சொல்லிட்டு இருக்கோம். ருத்ராஜ் இப்போவாது மனம் இறங்கி ஒன் டவுன் வரணும், சேஞ்சஸ் கொண்டு வரணும். அப்படி இந்த சேஞ்சஸை நம்ம பண்ட்டுக்கிட்ட பார்த்தோம், தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்க. அகைன் ஹர்திக் பாண்டியா கிட்ட பார்த்தோம், அவர் டவுன் ஆர்டர் வருது. ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் எல்லா டீமும் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஜெயிக்கிறன்னா ஒரு காம்பினேஷன் கண்டுபிடிக்கணும். அந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணுறாங்க. அந்த காம்பினேஷன் இங்கே வந்து உருள் பட்டேல் உள்ளே வரணும்னாங்க. எனிவே இது ஆயுஷ் மாத்திரைக்கு இன்ஜுரி ஆகி தான் போனோம் அப்படின்னு ஒரு விதி வந்துருச்சு. பாவம் ஆயுஷ் மாத்திரை ஒரு எக்ஸ்ட்ராடனரி பிளேயர் இருந்தார் ஃபார் சிஎஸ்கே இந்த சீசனுக்கு. ஆனால் எல்லா நாக்குமே குயிக் நாக்காக ஆடுவார், பால் அந்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்ண மாட்டார். சாம்சனுக்கு அவர் அதிகமாக ப்ரெஷர் கொடுக்கல, அதனால தான் சாம்சனுமே நல்லா ஆடி காட்டினார். எனிவே இப்போ ருத்ராஜ் வந்து திரும்பவும் வந்து நான் 15-18 பாலுக்கு வந்து இங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே ருத்ராஜ் ஃபேன்ஸு சிவம் துபே ஃபேன்ஸ் அப்படி சொல்லிட்டு ஃபேன்ஸ் வார் இங்கே கிரியேட் ஆகுது. அவங்க வந்து என்ன ஏகா ப்ரோ நீங்கள் வந்து ருத்ராஜ் தப்பாக பேசுகிறீங்க? யாரையும் தப்பாக பேசலை. இங்கே யாரோட பேட்டிங் வந்து நம்ம குறை சொல்லலை. இங்கே உங்களுக்கு பவர் பிளேவில் வந்து நான் 15 பால் சாப்பிட்டு செட்டிலாக பவர் பிளேவில் வந்து சில பிளேயர்லாம் செட்டில் ஃபர்ஸ்ட் பாலே ஷாட்டுக்கு போகிறான். ஏன் ஷாட்டுக்கு போய் ஸ்டார்ட் பண்ணுற கேம்? ஏன்னா இன்றைக்கி ஐபிஎல் மாறிடுச்சு, கேம் மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. அதனால தான் சொல்கிறேன், ருத்ராஜ் அந்த மைண்ட் செட் விட்டுட்டு ஒன் டவுன் வந்தால் உருவில் பட்டேல் பார்த்துக்கலாம். சப்போஸ் 0க்கு ஒரு விக்கெட்டு, 0க்கு இதில் 10 ரன் ஒரு விக்கெட்னா அன்றைக்கி அப்போ வந்து ருத்ராஜ் வந்து ஆங்கர் ரோல் பண்ணாலும் யாரும் எதுவும் கோச்சிக்கு போகிறதில்ல. பட் இங்கே என்ன பிரச்சனைனா, இவர் ஆங்கர் ரோல் பண்ண சாம்சனுக்கு அந்த ப்ரெஷர் விழுதோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஒருவேளை சாம்சன் அந்த ஆங்கர் ரோல் பண்ண ஆரம்பிச்சு அவருமே கொஞ்சம் சில டைம் சொல்கிறேன், சில டைம் இப்போ இல்லை, 2 மேட்சாக நல்லா பண்ணுறாரு. அது ருத்ராஜுக்கு ப்ரெஷராக ஒன்றுமே புரியல. இவங்க 2 பேரும் காம்பினேஷன் கொஞ்சம் மாறினா சூப்பராக இருக்கும். ஓகே, உருவில் பட்டி அண்ட் அகை இப்போ ஸ்பென்சர் ஜான்சன் டீமில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸ்பென்சர் ஜான்சன் டைரெக்டாக பிளேயிங் லெவலில் வருவாரான்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னு பாருங்கள், ஓவர்டன் எடுத்துக்கங்க, செம ஃபார்மில் இருக்கார். அண்ட் நூர் அகமது ஃபார்முக்கு வந்துட்டார், நல்லா பால் போடுறாரு. அண்ட் பிராவிஸை கண்டிப்பாக வச்சுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து இம்பேக்ட் பிளேயராக அக்யூலேஷனுக்கு கொண்டு வரீங்க. டெஃபினட்டாக அக்யூலேஷன் உங்களுக்கு கை கொடுத்துட்ருக்காரு, நல்லா தான் போடுறாரு. லாஸ்ட் மேட்ச் ஏன் உட்கார வச்சாங்கன்னு அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ ஃபேஸ்புக் வார், இன்ஸ்டா வார். எப்படி நீங்கள் வந்து ஒரு காம்பினேஷன் செட் ஆச்சுன்னா அந்த காம்பினேஷன் போயிருக்கணும். நீங்கள் அக்யூலேஷன் இருந்தால் கூட 2 6 அடிச்சிருப்பான், தேவையில்லாத தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு சத்தம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அக்யூலேஷன் உள்ளே இருக்குன்னு ஆசைப்படுறோம். பட் ஸ்பென்சர் ஜான்சன் உள்ளே வரணும்னா அது டெஃபினட்டாக இந்த 4 பேரில் ஒருத்தர் உட்காரணும். அது அக்யூலேஷனுக்கு பதிலாக தான் அவர் வரணும். பட் சென்னை போன்ற பிச்சில் அதை பண்ணக்கூடாது. மேபி மும்பையில் அந்த மாதிரி பிச்சில் அதை பண்ணுவாலும் தெரில, பார்க்கலாம் அது எப்படி போகுதுன்னு. மேபி அகில் ஹுசைன் ஆர் இல்லை காம்பினேஷன் இப்படியே கூட போகலாம். ஸ்பென்சர் ஜான்சன் அகில் ஹுசைன் உட்கார வச்சு அது மும்பை இல்லை அவே பிச்சில். பட் ஸ்பின் பிச்சுனா டெஃபினட்டாக நீங்கள் அகில் ஹுசைன் தான் சூஸ் பண்ணிக்கணும். அண்ட் அகைன் கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர். இதில் இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அந்த கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீரை வந்து நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்கூடாது.
சீரியஸாக எடுத்துக்கூடாது அதை சொல்ல வரல. 14 கோடி ப்ரெஷர் மேலே போட்டு நம்ம டெஃபினட்டாக ஆட வைக்கணுன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கூடாது. நீங்கள் கார்த்திக் சர்மா கூட வாய்ப்பு கொடுங்க அந்த ப்ரெஷர் இல்லாமல். ஸோ ஆடியன்ஸ் பேசுகிற மாதிரி அதுக்காக தான் ஆட வைக்கலாம் கிடையாது. பெஞ்ச் பண்ணி நீங்கள் அடுத்த வருஷம் கூட யூஸ் பண்ணலாம். எனிவே காம்பினேஷன் செட் ஆகிடுச்சு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற டீம்லாம் சொல்கிறேன். இப்போது எல்எஸ்ஜி கூட 2 மேட்ச் இருக்குது, ஒன்று அவே ஒன்று இன்னு. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா மும்பை கூட 2 மேட்ச் இருக்குது, ஒன்று அவே ஒன்று இன்னு. அண்ட் ஜிடி கூட 2 மேட்ச் இருக்குது, ஒன்று அவே ஒன்று இன்னு. அண்ட் டிசி கூட ஒரு மேட்ச், எஸ்ஆர்ஹெச் கூட ஒரு மேட்ச். இதில் ஸ்ட்ராங்கான டீம் பார்த்தீங்கன்னா மும்பை அண்ட் டிசி. இவங்க அடிச்சிட்டிங்கன்னா டெஃபினட்டாக நம்ம வந்து உள்ளே போகலாம். ஸோ ஒரு விர்ச்சுவல் நாக் அவுட் மேட்ச் மாதிரி இருக்க போது எம்ஐ வெர்சஸ் சிஎஸ்கே மேட்ச். டெஃபினட்டாக அது எப்படி இருக்க போகுதுன்னா, எம்ஐ வந்து ஒரு பயங்கரமான கம்பேக் கொடுத்த மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனால் அதில் அவங்களும் ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரகிள் விக்கெட் விட்டாங்க. திலக் வர்மா ஆடி குத்து ஒரு பெரிய நாக் மாதிரி இருந்துச்சு, அது ஒரு பூஸ்ட் மாதிரி இருந்துச்சு. இல்லை ஒரு 150 தான் டெஃபினட்டாக ஜிடி சேஸ் பண்ணியிருக்கலாம். எனிவே அவங்க வந்து ஒரு பெரிய ப்ரெஷரோட தான் நம்மகிட்ட வந்திருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, ஒரு காம்பினேஷன் கண்டுபிடிச்சாங்க, அதே காம்பினேஷன் வந்தாலும் அந்த காம்பினேஷன் நம்ம எடுத்துக்கிட்டு அதை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு ரியல் ரிக்கல்டர் இல்லை, ரோஹித் சர்மா இல்லை, ஸோ தீபக் சாகர், ஷர்துல் தாக்கர் யாருமே எல்லாம் ஒரு புது காம்பினேஷனோட வர்றாங்கன்னா டெஃபினட்டாக அந்த காம்பினேஷன் சிஎஸ்கே டேக்கிள் பண்ணலாம். பட் இது எல்லாத்துக்கும் என்ன ஒரு காரணமாக இருக்குன்னா, நீங்கள் மும்பையில் இப்போ இந்த மும்பை கூட மேட்ச்சுக்கு வரேன், ஃபர்ஸ்ட் பேட்டிங் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேட்டிங் கிடச்சின்னா டெஃபினட்டாக நீங்கள் 220 வைக்கணும். ஏன்னா எல்லா மேட்சும் பார்க்குறோம், டெலிகாஸ்ட் நம்ம வந்து ஒரு நல்ல ஸ்கோர் செட் பண்ணிடுறோம். அன்லஸ் சேசிங் வரும்போது ப்ரெஷர் ஆகிறோம். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் ருத்ராஜ் என்ன பண்ணணும்னா, டாஸ் விழுதோ இல்லையோ பேட்டிங் எடுத்துருங்க. அவங்க விட்டு கொடுத்தாலும் ஓகே, கிடைச்சாலும் பேட்டிங் எடுத்துருங்க. 220 போர்டில் போடுங்க, பால் போடுங்க. கண்டிப்பாக டெஃபினட்டாக நம்ம ப்ரெஷரில் வைக்கலாம். நம்மக்கிட்ட பவுலிங் இருக்குது, அன்ஷுல் கம்போஜ், பர்பிள் கேப்பு, அது மாதிரி எல்லாருமே வந்து ஒரு இதுவில் இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக அது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அகைன் இங்கே வந்தால் ஜிடி அடுத்த 2 நாளில் ஜிடி கூட மேட்ச் வரும்போது ஜிடி அடிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது. அகைன் மும்பை. ஸோ அதான் சொல்கிறேன், இந்த மும்பை கூட நம்ம ஜெயிச்சாவே நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். அண்ட் அடுத்தடுத்து எல்எஸ்ஜி ஏன்னா அவ்வளோ டவுனில் இருக்காங்க, ஜிடியும் டவுனில் இருக்காங்க. அண்ட் எஸ்ஆர்ஹெச் பார்த்துக்கலாம். அண்ட் டிசி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இவ்வளோதான். ஸோ மைண்ட் செட் தான் மேட்ரு. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் தூபேவை கூட கிவ் அப் பண்ணி பேசுகிற மாதிரி. இங்கே கிவ் அப் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. ஒரு அப்செட் தான். ஒரு ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச் யார் தோற்று விட்டாலுமே வந்து அவங்க வந்து எல்லாம் ஒரு ஃபினிஷர் ரோல் பண்ண வேண்டிய தூபே, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் தூபே கூட அது தெரியல அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஒரு எண்ணம் வரும். அதுதான். மற்றபடி யாரும் கிவ் அப் பண்ணல. எல்லா மேட்சும் நாங்கள் போயிட்டு தான் இருக்கோம். எல்லா மேட்ச் ஸ்டேடியம் உட்காந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ஐ ஹேவ் கிரேட் ஹோப் மும்பைக்கு ஒரு நல்ல திரும்ப கம்பேக் கொடுப்போம். அண்ட் அகைன் ஜிடி அடிச்சுன்னு வச்சுங்களேன், டெஃபினட்டாக பிளே ஆஃப் சான்ஸ் அதிகமாகும். பார்க்கலாம் பிளேயிங் 11 சான்ஸ் என்ன ஆகுதுன்னு இந்த கமெண்ட்டில் நீங்கள் டெஃபினட்டாக சொல்லுங்கள். ப்ரோ உருவில் பட்டேல் கண்டிப்பாக உள்ளே இருக்கணும். அண்ட் வேறு எந்த காம்பினேஷன் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, நீங்கள் டெஃபினட்டாக சொல்லுங்கள். அதுதான் நமக்கு தேவை. பை. அதெல்லாம் விட பாயிண்ட்ஸ் டேபிள்ல யார் அடிச்சா பாயிண்ட் கிடைக்கும் அது சொல்லு. அதுதான் சொல்லிட்டு இப்போது எல்எஸ்ஜி எல்லாம் டவுனில் இருக்காங்க, ஓகேவா. மும்பை நமக்கு மேலே ஒரு ஸ்டெப்பில் இருக்காங்க. அண்ட் எஸ்ஆர்ஹெச் இன்னும் கொஞ்சம் மேலே இருக்காங்க. நீங்கள் எல்லாம் பாருங்கள், டாப் ஆர்டர் இருக்குது. டிசி மட்டும் தான் ஒரு மேட்ச் வச்சுருக்கோம். ஸோ மற்றபடி எல்லாமே டவுனில். எல்எஸ்ஜி 2, எம்ஐ கூட 2, அண்டு ஜிடி கூட 2. ஜிடியும் டவுனில் இருக்கான். ஸோ எல்லாம் டவுனில் இருக்க கூட சண்டையே. ஸோ உங்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு ரேஸ் தான் இது. நீங்கள் ஜிடி அடித்து மேலே வரலாம். நீங்கள் வந்து யாரும் டாப் ஆர்டர் பஞ்சாப் கூடவோ இல்லை ஆர்சிபி கூட போய் சண்டை போட போகிறதில்ல. நீங்கள் சண்டை போட போகிறது டவுன் ஆர்டரில் இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக ஜிடி 2 இருக்குது, ரெண்டுமே ஜெயிக்கணும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எல்ஹெச் கூட 2க்கு 2 ஜெயிக்கணும். எம்ஐ கூட 2க்கு 2 ஜெயிக்க மாட்டது கொஞ்சம் சந்தேகம் தான். ஒன்று எஸ்ஆர்ஹெச் நீங்கள் பழி வாங்கியே ஆகணும், ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும். அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா டிசி ஆல்ரெடி 1 ஜெயிச்சிருக்கோம். மேபி இருந்தாலும் ஜெயிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்மக்கிட்ட 4 இருக்குது. எனக்கு தேவைன்னு 8 மேட்ச்சில் 6 பாயிண்ட் தேவை. சரி 6 மேட்ச் ஜெயிக்கணும். 6-2 12, இங்கே ஒரு 4 16 பாயிண்ட். டெஃபினட்டாக சான்ஸ் இருக்குது. எல்லாமே பாட்டம் ஆஃப் த டேபிள் இருக்க கூட தான் சண்டை, டாப் ஆஃப் த டேபிள் இருக்க கூட சண்டை கிடையாது. ஒன்று டிசி தான் ஒரு மேட்ச்சு. அவன் ரிவெஞ்ச் எடுக்கு தான் ஒருவா தோற்றுருக்கான். நம்மளால் முடியும், கண்டிப்பாக முடியும்.